Hi friends, welcome back to our channel NISHA'S lifestyle. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஹேர் ஆயில் தான் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் ஆயில் உங்களோட ஹேர் growth வந்து ப்ரொமோட் பண்ணி முடி நல்ல அடர்த்தியாக கருகருன்னு வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு தேங்காய் எண்ணெய். இந்த ஆயில் வந்து நான் ரெடி பண்ணுறதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா அதோட ரிசல்ட்டுமே உங்களுக்கு அமேசிங்காக இருக்கும். ரெண்டாவது சின்ன வெங்காயம். இதில் கிடைக்கக்கூடிய அந்த சல்ஃபர் உங்களோட முடிக்கு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணி உங்களோட ஹேரை வந்து நல்லா அடர்த்தியாக்கும். மூணாவது கருவேப்பிலை. இது வந்து ஹேர் ஃபால்யூமே கண்ட்ரோல் பண்ணும், ஹேர் க்ரோத்தையுமே வந்துட்டு ப்ரொமோட் பண்ணும். இதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன், ஆன்டி ஆக்சிடென்ட் இது எல்லாமே ஹேரை வந்துட்டு நல்லா ஹெல்த்தியாகவும் ஸ்ட்ராங்காகவும் வச்சுருக்கும். லாஸ்ட் ஒன் வெந்தயம். வெந்தயம் வந்துட்டு ஹேர் ஃபால் அண்ட் டேண்ட்ரஃப் இது ரெண்டுத்துல இருந்துமே நம்மளோட ஸ்கேல்ப்பை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு அதை நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அது எண்ணெயில் போடும்போது அந்த ஜூஸ் எல்லாமே நல்லா அந்த எண்ணெயில் வந்துட்டு மிக்ஸ் ஆகும். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சிடலாம். அனல் வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. இதில் ஒரு 200 ml அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் ஆகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் வரைக்கும் அது அப்படியே எண்ணெயிலே கொஞ்ச நேரம் இருக்கட்டும். ரெண்டாவது சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே ஒரு 3 to 4 மினிட்ஸ் வரைக்கும் கொஞ்சம் அந்த எண்ணெயிலே நல்லா வேகட்டும். லாஸ்ட்டாக கருவேப்பிலையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 to 7 மினிட்ஸ் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வந்து அது வேகட்டும். இது எல்லாமே வந்துட்டு நல்லா சுருண்டு வர டைமில் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். தீயை விட்டுறக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் தான் வந்துட்டு நம்ம ஹீட் பண்ணணும். இதை தீயை விட்டுட்டோம்னா அப்படியே ரிவர்ஸில் மாறிடும், ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். இது பார்த்திங்கன்னா இந்த கலர் எதுவுமே மாறல பாருங்கள். கரெக்டாக இந்த பதத்துக்கு வரும்போது அடுப்பை வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு இதை அப்படியே வச்சுடுங்க. இது எல்லாமே எண்ணெயில் நல்லா ஊறட்டும். சூடாக இருக்கும்போது தட்டு போட்டு மூடி வைக்காதீங்க. தட்டில் இருக்க தண்ணி எண்ணெயில் விழுந்ததுன்னா எண்ணெய் வந்து கெட்டு போயிடும். ஸோ இது ஒரு காட்டன் துணியில் கட்டி டைட்டாக கட்டிட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்படியே வச்சுடுங்க. 2 ஹவர்ஸ் கழித்து இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இது வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஸ்கேல்பில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணுங்கள். அப்படி இல்லை நீங்கள் ஓவர் நைட்டு வைக்கிறதா இருந்தாலுமே ஓவர் நைட்டு வச்சுட்டும் மறுநாளுமே வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ வாரத்துக்கு ஒரு 2 வாட்டி 3 வாட்டி இந்த ஆயிலை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அமேசிங்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். முடி நல்லா அடர்த்தியாக கருகருன்னு வளரும், ஹேர் ஃபாலுமே வந்துட்டு ஸ்டாப் ஆகும். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.